வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் தாய்நாட்டிலே நீங்கள் தரிசிக்க இயங்குகின்றால் அது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய நிகழ்ச்சியின் முன் பகுதிகளிலே கூட பரவலாக நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய வலி சுமந்த வலி வடக்கு பிரதேசத்திலே மிக அண்மையிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தையிட்டி பகுதிகளைத்தான் காட்சிப்படுத்தி கொண்டு வந்தோம். அதே போல இன்றைய தினமும் நாங்கள் தையிட்டி பகுதியினுடைய ஒரு முக்கியமான பகுதிக்குத்தான் வருகை தந்திருக்கின்றோம். தையிட்டி கடல் பகுதியிலே இருந்து மிக நேராக இருக்கக்கூடிய அழிவடைந்து தற்போது புனருத்தாரணம் செய்திருக்கக்கூடிய அந்தோனியார் ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த அந்தோனியார் ஆலயத்தை சூழவும் மக்கள் ஒரு காலத்திலே மிக நெருக்கமாக கலகலப்பாக தங்களுடைய சுய தொழில்களை செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு புறம் மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்திலே இராணுவத்தினருடைய வசிப்பிடங்கள், இருப்பிடங்கள், அவர்களுடைய நிலையங்கள் இன்றைக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தபோதும் விடுவிக்கப்பட்ட பிரதேசத்திலே தங்களுடைய வீடுகளை அமைத்து, குடிசை வீடுகளை அமைத்து மிக வறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தேவாலயத்தோடு நெருங்கிய தொடர்புடைய அருகிலே தன்னுடைய வீட்டை கூட மிக சிறிய அளவிலே அமைத்திருக்கக்கூடிய சொலமன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, உங்களுடைய வாழ்க்கை முறை இளமை காலத்திலே எப்படி இருந்தது? இந்த பிரதேசத்தினுடைய இப்பொழுது அழிவடைந்த நிலையில் பார்க்கின்ற பொழுதே கடற்கரை பிரதேசம் மிக அழகாக இருக்கிறது. ஒரு காலத்திலே மக்கள் நடமாட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது இன்னும் அழகாக இருந்திருக்கும். அதை உங்களுடைய அனுபவத்தின் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்போ எல்லா வீடும் இருந்தது. இப்போ எல்லா வீடும் அழிஞ்சு போச்சுது. எங்களோட வீடெல்லாம் அழிஞ்சு இப்போ நாங்கள் ஒன்றுமில்லாம் நிற்கிறோம். உங்களுடைய நண்பர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய சிறிய வயதிலே உங்களோடு விளையாடி தெரிந்த நண்பர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்களா? கடற்கரை பிரதேசம் எப்படி இருக்கிறது நீங்கள் அன்றைக்கு பார்த்ததற்கும் இன்றைக்கு பார்ப்பதற்கும்? முந்தி நாங்கள் இருக்க கடற்கரையை பார்க்கல, அது முழுக்க வீடாக இருந்தது. இப்போ கடற்கரை மட்டும் தெரியுது, வீடு உண்டு காண இல்லை. உங்களுடைய சொந்தக்காரரை பக்கம் மனைவி நிற்கிறார். நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது? எங்களோட இளமை காலம் நாங்கள் இதுக்கெல்லாம் பிறந்து வளர்ந்தது. பாடசாலையெல்லாம் இங்கே தான் நாங்கள் படித்தது. வெறும் சிமெண்ட் ஃபேக்ட்ரியெல்லாம் வேலை செய்தவர். இப்போ ஃபேக்ட்ரியும் இல்லை, ஒன்றும் வேலையும் இல்லை. இப்போ சரியான கஷ்டம். 26 வருஷம் 27 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். நீங்கள் கல்வி கற்றிருக்கக்கூடிய பாடசாலை இன்றைக்கும் இயங்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறதா அல்லது தரைமட்டமாகித்தான்? பாடசாலை இல்லை, இப்போ அமெரிக்கன் மிஷன் பாடசாலை அருகிலே தான் இருந்ததா? அமெரிக்க மகாவித்தியாலயம் இப்போ உடைஞ்சிட்டு அதெல்லாம். இன்றைக்கு அவற்றை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நண்பிகளோடு அல்லது உங்களுடைய உறவினர்களோடு பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறது? சரியான கவலையாக தான் இருக்கு, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் வருகை தந்து வருகின்ற போது கூட ஒரு மிக கவலையாக சென்று கொண்டிருந்தால் முழுமையாக இராணுவத்தினர் கட்டுப்பாட்டுகளே இருக்கிறதா? எங்களுடைய பெரியம்மாண்ட பிள்ளையெல்லாம் முழுமையாக இராணுவத்தின கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்காது. நிச்சயமாக அந்த காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். இங்கே வறுமை கோட்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டுநடத்துவதற்கான உதவிகள் கூட கிடைக்க வேண்டும். இப்படியான வாழ்வாதார உதவிகள் மூலம்தான் எங்களுடைய விழுந்து போய் கிடக்கின்ற ஒரு சமுதாயத்தை, ஒரு பிரதேசத்தை மீளவும் கட்டி நிமிர்த்த முடியும். சண்டை முடிய மட்டும் இருந்துருக்கு. சண்டைக்கு பிறகுதான் இந்த இதான் நாங்கள் காட்டுறோம். இப்போது நாங்கள் இந்த தையிட்டி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஊரணி புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய பழைய அந்தோனியார் ஆலயம் இருந்திருக்கக்கூடிய அந்த அடிப்பரப்பு பகுதியின் மேலே நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஜெயக்குமார் அடிகளார் இருக்கின்றார். அவரிடத்திலே நாங்கள் கேட்டு பார்க்கலாம். வணக்கம் ஃபாதர், இந்த பகுதி எப்படி இருந்தது? இப்பொழுது உங்களுடைய பார்வையின் கீழே நீங்கள் பங்கு தந்தையாக இருக்கிறீர்கள். இந்த பிரதேசத்தை பற்றியும் இந்த தேவாலயம் இருந்த நிலை, இப்போது இருக்கக்கூடிய நிலை பற்றியும் எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக முதலாவது ஐபிசி நேயர்களுக்கும் ஐபிசி ரெக்கார்ட் பண்ணுறவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு
நான் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து அது படித்து வளர்ந்த பிற்பாடெல்லாம் நான் அறிந்த விடயம் இந்த மயிலிட்டி ஊரணி போன்ற பகுதிகள் தான் மிகவும் செல்வம் கொளிக்கின்ற பகுதிகளாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதி வடக்கை சேர்ந்த இந்த பகுதிகளை சொல்லுவார்கள், இந்த நிலத்தை சொல்லுவார்கள் கோல்டன் சாயிலண்ட், அதாவது பொன் விளையும் பூமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருந்தது. குறிப்பாக கடற்கரையை கிட்டே நிற்கின்றோம். கடற்கரையை நீங்கள் பொறுத்து பார்க்கின்ற பொழுது ஊரணி, மயிலிட்டி இந்த இடங்களிலிருந்து தான் கணிசமான மீன் உற்பத்தி, இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் பங்களிப்பு செய்த மீன் உற்பத்தி ஊரணி, மயிலிட்டி, பலாலி இந்த இடங்களில் தான் எடுத்து செல்லப்பட்டது என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய மீன் உற்பத்தியிலே 30% மீன் உற்பத்தியை இந்த பகுதி தான் வழங்கி கொண்டிருந்தது என்று சொன்னால், இந்த மக்கள் எவ்வளவு செழிப்போடும் வளத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லாமலே யாரும் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த போரின் காரணமாக கடந்த 26 ஆண்டுகளாக 28 ஆண்டுகளாக இந்த மக்கள் சொல்லன்னா துன்பங்களுக்கு உள்ளாகியிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம். தங்களுடைய சொந்த காலிலே நின்று இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்த மக்கள் இன்று எல்லாவற்றையும் இழந்து ஏதிலிகளாக முகாம்களிலும் இன்னும் எத்தனையோ இடங்களிலும் இருக்கின்ற அவலையிலேயே பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதிலும் இன்றைக்கு மயிலிட்டி, பலாலி மக்கள் விடுபடாமல் இருப்பது, எதற்காக அவர்களுடைய இடங்கள் விடாமல் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இன்னும் புரியவில்லை. பாதுகாப்பு என்ற காரணத்தை நாங்கள் கடைசி வரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால், அந்த இராணுவ தளங்களுக்கு அருகாமையில் இருக்கிற எத்தனையோ இடங்கள் விடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பிரச்சனை எதுவுமே இல்லை. இன்னும் மக்களுடைய இடங்கள் விடுபடாமல் இருப்பதும் எங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்கிறது. இந்த விடயத்தில் நான் ஒன்றை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டிலே நல்லிணக்கம் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள். இந்த நல்லிணக்கத்துக்கு அவர்கள் செய்ய வேண்டிய 2-3 முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. முதலாவது, மக்களுக்குரிய காணிகளை, மக்கள் வாழ்ந்த இடங்களை விட்டுவிட்டு அவர்களை மீளவும் குடியேற்ற செய்வது மிக அத்தியாவசியம். அப்படியான செயற்பாடுகள் தான் மக்களிடையே நல்லெண்ணத்துக்கான ஒரு சூழலையும் மனதையும் உருவாக்கும் என்பதை அரசும் அவர்களோடு சார்ந்த எல்லா நிறுவனங்களும் உணர வேண்டும் என்பதை நான் இந்த வேளையிலே ஒரு மதகுரு என்ற ரீதியிலே வலியுறுத்த விரும்புகிறேன். அது ஒரு முக்கியமான விடயம். அதே போல் இன்றைக்கு காணாமல் போனோர் அழுது ரோட்டிலே தெருவுகளிலே அழுது கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் தாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தி தவறு செய்தவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி இந்த நாட்டிலே எல்லோரும் சமம், அநீதி இழைக்கப்பட்டால் எல்லோருக்கும் தண்டனை கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு சூழலை, அந்த ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நல்லிணக்கம் ஏற்படுமே ஒழிய அதற்காக ஒரு அமைச்சையோ அதற்காக ஒருவரையோ நியமிப்பதிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் மிக காத்திரமான வார்த்தைகள். இன்றைக்கு நல்லிணக்கத்துக்காக ஒரு அமைச்சை கூட உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றால் அப்படியான அமைச்சுக்களை கூட உருவாக்க தேவையில்லை என்று கூட சொல்லுகிறீர்கள். இது 100% உண்மையான ஒரு விடயம். இந்த பகுதி உங்களுடைய வாயிலாலே கேட்கின்ற பொழுது ஒரு காலத்திலே மிகச் செழிப்பாக இருந்தது. அதற்கு காரணம் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த விடயம் கூட ஒரு தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கலாம். நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புனித அந்தோனியார் ஆலயம் கூட நீங்கள் ஒரு புகைப்படத்தை எங்களுக்கு காண்பித்தீர்கள். ஒரு காலத்தில் மிக பெரியதாக இருந்தது, மிக அழகாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய உருவாக்கல் வெறும் பொருளாதாரம் இன்னொரு விடயங்களில் மட்டும் தங்கியிருப்பதில்லை. ஒரு மனிதனுடைய முழுமையான உருவாக்கம், அவனுடைய ஆன்மீகம், அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய உளவியல், எல்லா விதமான முன்னேற்றங்களிலேயும் தான் ஒரு மனிதனுடைய உருவாக்கம் தங்கியிருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த வகையிலே ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆலயங்கள், இந்து ஆலயமாக இருக்கலாம், கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கலாம், இந்த ஆலயங்களும் சரி, இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு, அபிவிருத்திக்கு பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறதுன்னு சொன்னால் அதை யாரும் மறக்க முடியாது. குறிப்பாக இந்த பகுதியில் இருந்த புனித அந்தோனியார் எல்லா மக்களுக்கும் உரியவர். அந்த நீங்கள் பல இடங்களிலே போனீங்கன்னு சொன்னால், கொழும்பிலே கொச்சிக்கடையாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்திலே பாஷூராக இருக்கலாம், அல்லது மானிப்பாயிலே அந்தோனியார் கோயிலாக இருக்கலாம், அல்லது இங்கே ஊரணியிலே அந்தோனியார் கோயிலாக இருக்கலாம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன மத மொழி வேறுபாடுகள் இன்றி இந்த யாத்திரை ஸ்தலங்களுக்கு வந்து இறைவனுடைய அருளையும் பெற்று தங்களுடைய ஆன்மீகத்திலே வளர்ச்சி அடைந்து சென்றிருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு எத்தனையோ மக்கள் எங்களுக்கு சாட்சியம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் நிற்கிற இந்த ஊரணி புனித அந்தோனியார் ஆலயம் இந்த பகுதியிலே, வலிவடக்கு பகுதியிலே மிகவும் பிரபல்யமான ஆலயம்.
90ஆம் ஆண்டளவில் அவர்கள் விட்டு செல்லுகின்ற பொழுது இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 2090ஆம் ஆண்டு இவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவழித்து இவ்வளத்தையும் இந்த ஆலயம் முழுவதையும் கட்டிவிட்டு சென்றார்கள். இந்த ஆலயம் சண்டை நடக்கின்ற பொழுது இங்கே இருந்தது, சண்டை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இங்கே இருந்தது. 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இது இருந்தது. என்று சொன்னால் இந்த படம் 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். அவை சண்டை முடிந்த பிற்பாடும் இந்த படம் இதிலே இருந்தது. இந்த படத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஆலயம் இங்கே இருந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனால் 2014ஆம் ஆண்டு நாங்கள் மீண்டும் இங்கே வந்த பொழுது இந்த ஆலயம் தரைமட்டமாக்கி, இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த தலைமட்டமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் எங்களுக்கு வேதனை. மக்கள் சிந்திய ரத்தமும் மக்கள் சிந்திய அந்த வேதனையும் எவ்வளவு என்பதை இங்கே வாழ்ந்த மக்களிடம் கேட்டால் அவர்கள் பெரிய வரலாறாக சொல்லுவார்கள். இது எங்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு விடயம். ஏன் இதை உடைத்தால் என்பது எங்களுக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் இது நடந்த ஒரு சம்பவம். இதற்கு எந்த சாட்சிகளும் தேவையில்லை, படங்களே அதற்கான சாட்சிகள். இந்த நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பின்னுக்கு பாருங்கள், இந்த 3 பனை இங்கே நிற்கிறது. அந்த 3 பனையும் இந்த படத்திலே இருக்கிறது. இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிகிறது? இந்த படம் யாரும் சித்தரிக்கவில்லை அல்லது யாரும் தங்களுடைய இமேஜில் போட்டு எடுக்கவில்லை. மாறாக இது உண்மையாக இருந்த கட்டிடம். இதுக்கு பின்னாலே இந்த மரமும் இருந்திருக்கிறது. ஆகவே இது போர் முடிந்த பிற்பாடு தான் இந்த கட்டிடம் இடித்து சிதைக்கப்பட்டு இப்பொழுது ஒரு தூண் கூட இல்லாமல் வெறும் நிலத்தில் நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே இது எங்களுக்கு வேதனையானது. என்னத்துக்காக நடந்தது என்பதை மக்கள் மிகவும் வேதனையோடு தான் இந்த சம்பவங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த வேளையிலே கூறி வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக ஃபாதர், ஒரு மக்களினுடைய ஒரு இனக்கூட்டத்தினுடைய ஆன்மீக ஸ்தலங்களை, அவர்களுடைய மரபுகளை அழித்தொழிப்பது என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் முறையினுடைய மாற்றி அமைப்பதற்கு சமனாக இருக்கும். இந்த பிரதேசத்தில் இப்படியான மரபு சின்னங்களை அழித்ததற்கான பிரதானமான காரணமாக எது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு இனத்தினுடைய வளர்ச்சியை அல்லது ஒரு இனத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டுமாயிருந்தால் முதலாவது செய்ய வேண்டியது அந்த இனத்தினுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும். மொழி ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அழிப்பதனூடாக அந்த மொழியை இல்லாமல் செய்யலாம். அதே போல் ஒரு இனத்தினுடைய வரலாற்று சின்னங்கள் அதனுடைய அடையாளம். அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்வதனூடாக அந்த இனத்தை இல்லாமல் செய்கிற ஒரு கைங்கரியமாக கொண்டு நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இல்லை என்று சொன்னால் எனக்கு உண்மையில் புரியாமல் இருக்கிற ஒரு பெரிய புதிர் என்று சொன்னால் எதற்காக இந்த ஆலயத்தை இடித்தார்கள் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு இருந்த ஆலயம், 2012ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த ஆலயம், அதன் பிற்பாடு இல்லை என்று சொன்னால் ஏன் செய்தார்கள் என்பதுதான் மக்களிடத்தில் இருக்கின்ற பெரிய ஒரு கேள்வி. இதற்கான பதிலை இந்த அரசாங்கங்களும் இதற்குரியவர்களும் பொறுப்பில் இருந்தவர்களும் எங்களுக்கு கூறி வைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். கண்டிப்பாக இன்றைக்கு இந்த ஆலயம் இந்த இடத்திலே இல்லை. ஆனால் இந்த ஆலயத்தினுடைய எண்ணங்களும் புகைப்பட படிமங்களும் இன்றைக்கும் எங்களோடு இருக்கின்றன. இந்த ஆலயத்தை மீளவும் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த கடற்கரை தொழில் செய்பவர்களுடைய மன நிம்மதிக்காகவும் அவர்களுடைய ஆன்மீக தேவையையும் பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆலயம் மீளவும் நிலை பெற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே இருந்து ஃபாதர் உங்களை போன்றவர்கள் உழைப்பதன் காரணமாக, சேவை புரிவதன் காரணமாக எங்களுடைய மக்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு நல்ல விடிவு தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய பணிக்காக எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களை வாழ்த்தியும் வணங்கியும் நிற்கின்றோம். மிக்க நன்றி எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை தந்தமைக்கு. நன்றி. நீங்களும் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை உலகறிய செய்கிறதுக்கு நன்றி. ஐபிசி செய்கிற சேவையை நான் இந்த வேலையை பாராட்டி, குறிப்பாக நான் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஐபிசி தொலைக்காட்சியிலே பல விடயங்களை பார்த்திருக்கிறேன். நீங்கள் எத்தனையோ இடங்களிலே ஊற்றுகளுக்கு சென்று அந்த ஊற்றுகளை அறிந்து மக்களுக்கு கொடுக்கிறது, குறிப்பாக புலம்பெயர்ந்து இருக்கிற மக்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது, இந்த மக்களுடைய வாழ்வு எப்படியான நிலையிலிருந்தோம், எப்படி ஆகிவிட்டோம் என்கின்றதை நீங்கள் கொடுப்பதையிட்டு நான் ஐபிசிக்கு பாராட்டை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் அருளும் நிறைவாக கிடைக்க வேண்டி நிற்கின்றேன். நன்றி.